அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் ஒன்று இருந்தது. அதாவது ஒரு பெண்ணுக்கு மணமகனை தேடுவதாக இருந்தாலும், மணமகனுக்கு மணமகளை தேடுவதாக இருந்தாலும், முதலில வந்து அவங்க குடும்பத்த பார்ப்பாங்க. அவங்க குடும்பத்தில அவங்க அப்பா, அம்மா, தா அவங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, உறவுகள், மாமா, சித்தப்பா இப்படிப்பட்ட உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கவனிப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் பையன் எப்படிங்கிறதுக்கு விஷயத்துக்கு வருவாங்க. அதேபோல பொண்ண பார்க்கும்போதும் சரி, பெண் வீட்டாருடைய தகப்பனார், அவருடைய அப்பா, அம்மா, அவருடைய சொந்தம் பந்தங்கள், உறவுகள் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் அந்த குடும்பங்களை கவனித்து, அந்த பணம் காசுக்கு முக்கியத்துவம் இல்லாமல், சொத்துகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல், படிப்புகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல், நல்ல குடும்பங்களாக தீன் தீன் அடிப்படையில் இருக்கின்றார்களா? ஒழுக்கம் இருக்கிறதா? அவருடைய வரவு செலவுகள் எப்படி இருக்கிறது? மஹல்லாவில் அவருடைய நிலைமை என்ன? ஊர்களில் அவருடைய கண்ணியம் என்ன? இதையெல்லாம் பார்த்து அப்படித்தான் திருமணங்களை முடித்துக் கொண்டிருந்தார்கள். அதன்படி அல்லாஹ்வுடைய கிருபையினால பெரும்பாலான அந்த தம்பதியினர்கள் வந்து ஒரு சிலர்கள் வேண்டுமானாலும் இடையில் அவர்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கலாமே தவிர, பெரும்பாலான தம்பதிகள் கடைசி வரை வாழ்ந்து இறந்தார்கள். இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில நாம பார்க்குறோம், ஒரு பெண்ணுக்கு மணமகனை தேடுவதாக இருந்தாலும் சரி, மணமகனுக்கு பெண்ணை தேடுவதா இருந்தாலும் சரி, எடுத்தோனே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பெண் வீட்டார் கேட்கக்கூடியது என்னன்னு சொன்னா, பையனுக்கு சொந்த வீடு இருக்கா? அக்கா, தங்கச்சிகள் இல்லாம இருக்காங்களா? அண்ணன், தம்பிகள் இருக்கானா? ஒரே பையனா? கோடிக்கணக்கில சொத்து இருக்கா? நல்ல ஒரு லட்சக்கணக்கில வருமானம் வருதா? இதைத்தான் பெண் வீட்டார்கள் பார்க்கின்றார்கள். அதேபோல அ பெண்ணை தேடக்கூடிய மணமகன் வீட்டார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே பொண்ணாக இருக்கணும். ஒரே பொண்ணாக இருந்தா, அவங்க நெறைய செய்வாங்க. நம்ம கேட்க தேவையில்ல அப்படிங்கிற அடிப்படையில, சொத்து ஃபுல்லா என்ன இருக்கும், அந்த பொண்ணுக்கே ஒரே பொண்ணுக்கே வந்துரும். அப்படிங்கிற அடிப்படையில, அவங்க வந்து என்ன செய்றாங்க, அந்த மாரி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்க 2 தரப்பிலயுமே சரி, பணம், பதவிக்கு, பொருளாதாரத்திற்கு இதைக்கு முக்கியத்துவம் குடுத்து தான் பெண்ணையும் தேடுகின்றார்கள், மணமகனையும் தேடுகின்றார்கள். இதனால் தான் இன்று பார்க்கின்றோம் 90% பெரும்பாலான குடும்பங்கள்ல என்ன ஆயிடுதுங்க, அதிகமான தலாக்குகள், குலாக்கள் இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முதல் காரணம் பெற்றோர்களை கவனிப்பதில்லை, சொந்தம் பந்தங்களை கவனிப்பதில்லை, அவரோட குடும்பத்தை பத்தி விசாரிப்பதில்லை. யார பத்தியும் விசாரிக்காம, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கூட விசாரிக்கிறதில்ல. கேட்டா அவன் வந்து கெடுத்து விட்டுருவானாம். நம்ம போய் அவன்ட்ட போய் சொன்னா கெடுத்து விட்டுருவான். சொந்த பந்தத்த சொன்னா கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க, இவங்களாகவே பேசி, இவங்களாகவே முடிவு செஞ்சு என்ன செஞ்சிடுறாங்க, நடக்கிற கல்யாணங்கள்ல பணத்துக்கும், பொருளாதாரத்திற்கும் முக்கியத்துவம் குடுத்து நடக்கக்கூடிய இந்த கல்யாணங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த பிரச்சனையில தாங்க இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க கோடிக்கணக்கில செலவு பண்ணி திருமணம் முடிச்சாலும் சரி, லட்சக்கணக்கில சொத்து வச்சிருந்தாலும் சரி, கை நிறைய பணம் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுடைய குணங்களை சேர்த்து வைப்பது, அவர்கள் அல்லாஹ்வினால் மட்டும் தான் முடியும். அல்லாஹ் நாடினால் தான் அந்த மணமகனும், மணமகளும் சேர்ந்து வாழ முடியும். இதற்கு வந்து என்ன தேவையில்ல, பணம், பதவி, பொருளு எதுவுமே தேவையில்லங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா தான் அந்த இருவரும் சேர்ந்து வாழ முடியும். இத முதல்ல நாம புரிஞ்சுக்கணுங்க. தயவு செய்து இன்னைக்கு நம்ம எத்தனையோ பார்க்குறோம். லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கிலலாம் திருமணம் முடிச்சு, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல பேரிச்சம்பழத்த குடுத்து, சி சுன்னத்தான முறைகள்ல திருமணம் முடிச்ச தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. அப்ப என்ன காரணம்னா, இது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும் தான் இந் எந்த தம்பதிகளுமே வாழ முடியும். எனவே தயவுசெய்து இந்த பணம், காசுகளுக்கு முக்கியத்துவம் குடுத்து என்னங்க ஒரு அம்மா அந்த அம்மா ஏழ்மையான அம்மா தான், ஏழ்மையான குடும்பம் தான். அவங்க பொண்ணுக்கு 5 சவரன் தான் போடுவாங்களாம். அவ்வளோதான் கெப்பாசிட்டியாம். பொண்ணு படிச்சிருக்கான். ஆனா சொந்த வீடு வேணுமாம். அவங்களுக்கு சொந்த வீடு வேணுமா, மாப்பிள்ளை லட்சமா 1,00,000 சம்பாரிக்கணுமா. இது என்ன கணக்குங்க? நீங்க அப்படி எதிர்பார்க்குறவங்க, கோடிக்கணக்கில சொத்து இருக்கணும் எதிர்பார்க்குறவங்க, கை நிறைய சம்பாதிக்கணும் எதிர்பார்க்குறவங்க, உங்க மகளுக்கு அது மாரி நீங்க செய்யணும்ல. வசதி இருந்துட்டு நீங்க எதிர்பார்த்தா பரல. உங்கள்ட்ட வசதி இல்ல. ஆனா நீங்க எதிர்பார்க்கிறது வந்து எப்படி இருக்குதுங்க? வசதியான மாப்பிள்ளை. ஒரு பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன்ட்ட சொத்தே கிடையாது. ஆனா அவன் என்ன நெனைக்கிறான், சொத்துள்ள பொண்ணா பார்த்து திருமணம் முடிச்சா லைஃப்ல செட்டில் ஆயிரலாம்.
அவன் வாடகை வீட்ல இருக்கிறான். அவன் குறைஞ்ச சம்பளத்தில சம்பாரிச்சிருக்கான். ஆனா, அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, பொண்ணுக்கு சொந்த வீடு, ஒரே பொண்ணு சொந்த வீடா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சிரலாம்? நம்ம லைஃப்ல நம்ம பயன் செய்யலாம். இப்படித்தான் அடுத்தவர்கள் காசிலே வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்று தான் எல்லோரும் நினைக்கிறார்களே தவிர, நம்ம காசுல, நம்ம உழைப்புல சொந்தமா சம்பாதித்து, உழைத்து முன்னேற வேண்டும் என்பது யாருமே நினைக்கிறது இல்லங்க. இதனால் தான் இன்று இந்த திருமண பந்தங்கள் எல்லாம் என்னங்க பிரச்சனையில ஓடிக்கொண்டிருக்கின்றது. தயவுசெய்து மணமகளை தேடக்கூடியவர்களும் சரி, மணமகனை தேடக்கூடியவரும் சரி, பணம், பொருள், வசதிகளை பார்க்காதீர்கள். நல்ல குடும்பங்களாக இருக்கிறார்களா? அவர்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தீன் இருக்கிறதா? அவருடைய ஒழுக்கம் இருக்கிறதா? என்பதை கவனித்து நீங்கள் முதலிலே தேர்வு செய்யுங்கள். அதுதான் வெற்றி தரும். பணத்துக்காக நாம் தேர்வு செய்தோம் என்றால், அதில் அல்லாஹ்விடத்தின் உதவி இருக்காது. நல்ல குணத்துக்காக தேர்வு செய்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்குங்க. எனவே தயவுசெய்து இந்த விஷயத்திலே இன்றைய காலகட்டத்திலே பெண்ணை பெற்றவரும் சரி, ம ஆணை பெற்றவரும் சரி, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லா தம்பதிகளையும் கியாமத் நாள் வரை ஒன்று சேர்த்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அவருடைய மரணம் வரை என்ன செய்யுங்க, அவர்களும் சரி, அவர் பிள்ளைகளும் சரி, மரணம் வரைக்கும் அவர்கள் நல்ல சாலிகான தம்பதிகளாக சேர்ந்து வாழ்ந்து, நாளை மறுமையிலும் நல்ல கணவன் மனைவிகளாக மறுமை வாழ்க்கையிலும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.